விஜய் வந்து தாத்தா திட்டத்தால் ரொம்ப டென்ஷனாக இருக்கார். எப்படியாவது வந்து தாத்தாவை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து போய் பேசுகிறாரு. காவேரி கிட்ட சொல்கிறாரு, தாத்தா வந்து எப்படியாவது சமாதானப்படுத்தணும் காவேரி, அது உங்கள் இஷ்டம், நீங்கள் சமாதானப்படுத்துங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாரு. இங்கே பாரு, நான் கேர்டேக்கர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறேன் வெண்ணாவை பார்த்துக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் வெண்ணாவை நான் பார்த்துக்க மாட்டேன், கேர்டேக்கரே பார்த்துப்பாங்க, நான் தாத்தா கிட்ட சொல்லிட்டேன், நீ தான் தாத்தாவை எப்படியாவது வந்து சரி கட்டணும் அப்படி சொல்கிறாரு. சரி அப்படி சொல்லிட்டு காவேரியும் வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து கேர்டேக்கர் வந்து வச்சு வந்து வெண்ணாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு விஜய். தொடர்ந்து வந்து வெண்ணாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. வெண்ணிலாக்கிட்ட பழைய மாதிரி பேசுகிறது, பழையபடி பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து வெண்ணிலாக்கு வந்து பழசில் ஞாபகப்படுத்துகிற விஷயமா வந்து விஜய் வந்து நிறைய வந்து வெண்ணிலாக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இந்த சூழ்நிலை காவேரி வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு, காவேரி கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதன்படி காவேரி விஜய் வெளியே போகிறாங்க. தாத்தாவோட ஏற்பாட்டில் வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து வெளியே கூட்டின்னு போகிறாரு காவேரியை. அப்போது விஜய் என்ன பண்ணுறாரு, தோல் மேலே கை போடுறாரு. அப்போ பார்த்துட்டு, இப்போ எதுக்கு நீங்கள் தோல் மேலே கை போடுறீங்க அப்படின்றாங்க. என்ன காவேரி, நீ உன் புருஷன், நான் பொண்டாட்டி தோல் மேலே கை போடக்கூடாதா அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், கை எடுங்க முதல்ல அப்படின்னோடனே, இங்கே பாரு, நம்ம புருஷன் பொண்டாட்டி இங்கே எல்லாருக்கும் தெரியும், நீ என் மேலே கோச்சினே இருந்தால் எப்படி காவேரி, கொஞ்சமாவது கூலாக இருக்கணும்ல. இன்றைக்கி தாத்தா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, நம்ம 2 பேரையும் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காரு. கோயிலுக்கு தானே போயிட்டு வர சொன்னார், உங்களை வந்து தோல் மேலே கை போட்டு போக சொல்லலை, தேவையில்லாத பண்ணாது, கை எடுங்க எடுத்து விடுறாங்க, ஆனால் எடுக்கவே மாட்டேங்கிறார், போ காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் பண்ணுறதெல்லாம் அப்படியே என்னமோ என் மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணுறது, ஆனால் செய்கிறதெல்லாம் ஏடோக்கூடமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சரி, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வெளியவும் போயிட்டு வரலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்கிறாரு. வெளியே வா, நான் வரல, எனக்கு வேலை இருக்குது. இங்கே பார் காவேரி, ஏன் காவேரி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிற, தாத்தா என்ன சொன்னாரு கவனிச்சல, நம்ம 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அதுக்காக தான் வெண்ணிலா கூட கேர்டேக்கர் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ நானே என் கூட டைமே ஒதுக்க மாட்டேங்கிறே காவேரி. இங்கே பார், நீ அன்றைக்கி சொன்னல, என் அம்மா கிட்டே நான் போய் சொல்லிவிடுவேன், இப்போ நான் சொல்கிறேன், என் அத்தை கிட்டே நான் போய் சொல்லிவிடுவேன், அதனால் ஒழுங்காக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்றாரு. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாலும் இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள், இதில் வேறு இவ்வளோ பேச்சு பேசுகிறாரா, அப்பா எப்படியா நடிக்கிறாருப்பா, பயங்கரமாக நடிக்கிறாருக்காரே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன காவேரி, ஏதோ மனசுக்குள்ளே பேசுகிற, வெளிப்படையாக பேசு, உன் மைண்ட் வாய்ஸே எனக்கு தெரியுது, தெரியுதுல்ல, அப்போ அமைதியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றாங்க 2 பேரும். அடுத்து வந்து சொல்கிறாரு, காவேரி இந்த ட்ரெஸ் நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ இது நார்மலாக எப்பவும் போகிற ட்ரெஸ் தான், நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படி சொல்கிற, நான் உன்னை பாராட்டவும் கூடாதுன்ற, உன் அழகே வர்ணிக்கக்கூடாதுன்ற, இப்படியே பண்ணியிருந்தா எப்படி காவேரி, நம்ம எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுருக்குது நல்லா இருக்கா, அதை நான் சொல்லணும், நீங்கள் தான் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, என்ன சீண்டிகிட்டே இருக்கீங்க, எல்லாம் கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறமா காவேரிக்கு கொடுக்குற சர்ப்ரைஸில் காவேரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம தாத்தா வந்து யோசனை பண்ணுறாரு, விஜயும் காவேரியும் இதே மாதிரி வந்து சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே ஜாலியாக வெளியே போயிட்டு வரணும், அவங்களுக்குள்ள சந்தோஷம் நிலச்சிருக்கணும், அதுக்கு சீக்கிரமாகவே இந்த பொண்ணு இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் யோசிக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியாமல்